ஸ்மைலி பொட்டேட்டோ பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து 2 விசில் விட்டு தோல் உரிச்சிட்டு ஃபோர்க் இல்லைனா மேஷர் வச்சு நல்லா இப்படி மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் உப்பு, தனி மசால் போட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு இப்படி நல்லா பிணைஞ்சு வச்சிடலாம். இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மாவு எடுத்து சப்பாத்தி ரோலர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஏதாவது தட்டில் வச்சிங்கன்னா ஐடியில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வைங்க. ஃபேஸ்க்கு ஏதாவது வாட்டர் பாட்டில் மூடி இல்லை இந்த கிண்ணத்தோட மூடி எதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு ஃபேஸ் ரவுண்ட் பண்ணிவிட்டு கண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரா வச்சு வச்சுருக்கேன். வாய்க்கு ஸ்பூன் வச்சு வச்சுருக்கேன். கூக்கி கட்டர்ஸ் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். சின்ன ரவுண்டும் பெரிய ரவுண்டும் வச்சு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. இதில் பெரிய ரவுண்டை நல்லா பொரிச்சு எடுத்து கொடுத்தாச்சு. பொட்டேட்டோ 2 விசிலுக்கு மேலே அதிகமாக விட்டோம்னா நல்லா இருக்காது. ஹலோ ஆல், நேற்று ஈவினிங் தம்பி ஸ்கூல் முடிச்சு வரப்போ ஸ்நாக்ஸ்க்கு ஆனியன் ரிங்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனியன்ஸ் இப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மசால் மிக்ஸ்க்கு ஹாப்பிமா ஃப்ரை மிக்ஸும் தனி மசால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதில் முக்கிய எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணி ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். கூட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் வச்சு தம்பிக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. நேற்று ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வரப்போ ரித்துக்கு பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் பண்ணுறதுக்கு 4 பொட்டேட்டோ எடுத்து பாயில் பண்ணி தோல் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கூடவே ஆனியன், பெப்பர், தனி மசால், உப்பு, கொஞ்சம் மல்லி போட்டு கூடவே சீஸ் துருவி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குட்டி பாலாக எடுத்து உள்ளுக்குள்ளே சீஸ் க்யூப்ஸ் வச்சு கார்ன்ஃப்ளவரில் ரெடி பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுத்து ஆயிலில் போட்டு எடுத்தால் ஆஹா, சீஸ் உருக பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி. கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் 23. நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மஷ்ரூம் கட்லெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு மஷ்ரூம்ஸை சாப்பரில் போட்டு குட்டி குட்டியாக நறுக்கிட்டு பெருசாக இருந்தால் தம்பி சாப்பிட மாட்டேன், அதனால் சாப்பரில் போட்டிருக்கேன். ஒரு பேனில் ஆயில் போட்டு ஆனியனும் மஷ்ரூமும் வதங்கணும். அதில் நல்லா தண்ணி விட்டு வரும். தண்ணி வற்றும்போது மசால் பொடியெல்லாம் போட்டுக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு பொட்டேட்டோ நல்லா மசிச்சுட்டு கூடவே மஷ்ரூமு, கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ், கொஞ்சமாக 1 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு போட்டு இப்படி ரவுண்டாக எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம். எல்லாத்தையும் ரவுண்டாக வச்சக்கப்புறமா அரிசி மாவு எடுத்து ஒரே ஒரு லேயர் மட்டும் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி எல்லாமே குக் பண்ணது, அதனால் லைட்டாக குக் பண்ணால் போதும். ப்ரௌன் ஆகிற அளவுக்கு 2 சைடு வேகவும் எடுத்து தம்பிக்கு கொடுத்தாச்சு சாஸ் வச்சு. கியூக்கம்பர் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 2 கியூக்கம்பர் எடுத்து நல்லா சீச்சு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் வடிகிற அளவுக்கு ஏதாவது இப்படி இருக்க பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஃபில்டர் இருந்தால் அதில் போட்டு வைங்க. தண்ணி கொஞ்சம் நேரத்தில் சொட்டிடும். இப்படி கையில் எடுத்து மிச்சம் இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கூடவே பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன்ஸ் கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் கடல மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஒரு பேனில் ஆயில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதை எடுத்து ஸ்பூனில் அப்படியே வச்சுக்கலாம். சர்க்கிளாக வர மாதிரி வச்சுட்டு ஒரு சைடு வேகும், இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும், டீப் ஃப்ரை தேவையில்லை. அவ்வளோதான். எடுத்து
பீட்ரூட் சப்பாத்தி பண்ணுறதுக்கு பீட்ரூட்டை கட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு சப்பாத்தி மாவில் போட்டு கூடவே சீரகம் ஓமம் நல்லா கசக்கி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கலாம். வேணுங்கிற அளவு சைஸில் ஒரு உருண்டை பிடிச்சிட்டு மாவு லைட்டாக அது மேலே தூவி சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சக்கப்புறமா மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு அதையும் லைட்டாக சப்பாத்தியில் ஒட்டுற அளவு தேய்ச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ்க்கு தயிர் தாளித்து வச்சுருக்கேன். அதுவும் நல்லா கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் 29. முன்னாடி நாள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டோக்லா பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து 2 கப் கடல மாவு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு, 1.5 டீஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இந்த பதம் வர அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து ஈனோ 5 கிராம் பேக்கெட் போட்டு நல்லா கலந்து விட்டோம்னா மாவு சாஃப்டாக பொங்கி வரும். இந்த மாவை கிரீஸ் பண்ண கேக் டின்னில் மாற்றி இட்லி பாத்திரத்தில் ஸ்டாண்ட் வச்சு 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். மேலே ஊற்றுற சிரப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கூடவே ஜீனி, உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இப்படி கட் பண்ண டோக்லா பீசஸ் மேலே நம்ம இதெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே மின்ட் சட்னி வச்சு சாப்பிடலாம். பாருங்கள், இந்த அளவு சாஃப்டாக இருக்கும். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 11. மாம்பழ சீசன் முடிய போகுது. ஸோ சீக்கிரம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி நாள் ஈவினிங் வித்து ஸ்கூல் முடிச்சு வரப்போ அவனுக்கு மேங்கோ ஸ்மூத்தி பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கு ஒரு ஜாரில் கொஞ்சம் மேங்கோ பல்ப்ஸ் எடுத்துகிட்டு வெனிலா ஐஸ்கிரீம் போட்டு ஐஸ் க்யூப் போட்டு காய்ச்சி ஆற வச்ச மில்க் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் சுகர் போட்டு அரைச்சி எடுத்து ஒரு கிளாஸில் மாற்றிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண